ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நானோடெக் மோகன். இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்டோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி வாட்ச் மூவ். இந்த வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நல்ல வாட்ச்சு. இது எதுக்காக நான் இதை ஹைப் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உண்மையாகவே இந்த வாட்ச் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1999க்கு இந்த வாட்சை ரிலீஸ் பண்ணாங்க ரெட்மியில். 2000 ரூபா பட்ஜெட் உள்ள ஒரு ப்ராடக்டை இந்த அளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான ப்ராடக்டை கொடுக்க முடியும் அப்படின்றது ரெட்மி பண்ணியிருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸ்மூத்தஸ்ட்டு பிரைட்டஸ்ட் ஆமோலட் டிஸ்பிளேல இதை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இதை அப்படி சொல்லணும் அப்படின்னா உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ணும் போதே டச் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஐகான்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டச் சென்சிட்டிவிட்டி நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது ஸ்மூத்தஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இதே பிராண்டில் அவங்க ரிலீஸ் பண்ண வாட்ச் 5 ஆக்டிவ், வாட்ச் 5 லைட், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வாட்ச் கொஞ்சம் சின்ன சைஸ் வச்சு தான். மற்றபடி அந்த சின்ன சைஸ்ன்றதுக்காக இது பார்த்தீங்கன்னாக்க ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸில் வச்சுருந்தது கிடையாது. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தபிளான ப்ராடக்ட்டு, ஒர்த்தபிளான ஃபியூச்சர்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 97% அக்யூரசி உள்ள ஒரு வாட்ச்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் ஆக்சிஜன் லெவல், ஹார்ட் ரேட் மானிட்டரு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டே பை டே நீங்கள் யூஸ் பண்ணுற வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதை 97% வரலையும் அக்யூரஸியாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு இது சொல்கிறாங்க. உண்மையாகவே அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 95, 93 அந்த மாதிரி வருது உங்களுக்கு. ஏன்னா இது 10 to 15,000 உள்ள வாட்சஸில் கொடுக்குற அதே அக்யூரசி தான் இதுலேயும் கொடுக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் தான். 2000 ரூபாய்க்கு இவங்க சொன்ன மாதிரியே இருக்குது. 14 நாள் வரலையும் இது சார்ஜ் நிற்கும் அப்படின்றது ரெட்மி கிளைம் பண்ணுறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உண்மை தான். ஏன்னா ரீசன் என்னென்னா நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 days ஆக போகுது. ஆல்மோஸ்ட் 9 to 10 days எனக்கு இது பேட்டரி இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக சொன்னால் 14 days பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம் கம்பேர் பண்ணும்போது 10 daysன்றது கண்டிப்பாக ஒர்த்தபிள் தானே. கண்டிப்பாக நீங்களும் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த ரேட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. ரீசன் என்னென்னா 2000 ரூபாய்க்கு நிறைய பிராண்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம நான் இது வரைக்கும் நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வாட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் ஆப்பிள் வாட்ச்லேருந்து OnePlus இந்த மாதிரி சாம்சங் வாட்சஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. இதில் எல்லாமே ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக கொடுத்தாலும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை 20 மேலே போயிடும். ஸோ இது 2000 அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அதனால் இவங்க சொல்கிற அந்த 14 days சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 14 நாள் அப்படின்றத விட ஒரு 10 நாள் அப்படிங்கிறது ஓகே, நம்ம ஏற்றக்கூடியதாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் காலிங் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் இந்த வாட்சிலேருந்து கால் பண்ணிக்கலாம். கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ண முடியும். ப்ளஸ் மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்க மட்டும்தான் முடியும், பட் ரிப்ளை பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்படின்றதுனால இது ஓகே, 1999 அது ஓகே அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ப்ளஸ் அந்த ப்ளூடூத் காலிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். உண்மையே சொல்லி ஆகணும். ஏன்னா ரீசன் என்னென்னா இப்போ நார்மலாக சில டைம் கால் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்குற மாதிரி இருக்குது. இன்னும் சில டைம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாரிட்டி, காலோட கிளாரிட்டி இந்த ஓல்டு ஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி வந்துருங்களா, ஒரு குறைந்த சவுண்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது கொடுக்குது. மற்றபடி உங்களுக்கு இதோட ஆப்ஷன்ஸு, இதோட ஃபியூச்சர்ஸு, இதோட லுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கட்டும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வாட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வாட்ச் எல்லாமே இந்த சைஸ் டயலாக நான் யூஸ் பண்ணல. இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் சின்ன வாட்சாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது கட்டும்போது அந்த லுக் இருக்கு இல்லைங்களா, அந்த லுக் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு இந்த வாட்ச் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால எனக்கு இது ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ இது ஒருவேளை நீங்கள் ஸ்கின்னியாக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்க, உங்கள் கை சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ச் கண்டிப்பாக சூட் ஆகும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் லேடிஸ் உட்பட பெண்களுக்கு உண்மையாக அந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க 4 ட்ரெமண்டஸ் கலர், அந்த கலருக்காகவே நீங்கள் அதை விரும்புவீங்க. யூஸ்வலாக பிளாக் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த பிங்க், இந்த லைட் பிங்க் கலர் உண்மையாகவே எல்லாருமே பிடிக்கும். அந்தளவுக்கு தான், அதாவது ஈவன் ஜென்ஸ் உட்பட எல்லாருமே பிடிக்கும். இன்னொரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாட்ச் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ரோலேயே அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் கலர். அதர்வைஸ் ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு சில்வரில் ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி இந்த வாட்ச் பற்றி குறை சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. 2000 கண்டிப்பாக ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான். இதில் இன்னொரு ப்ளஸ் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண வாட்சில் எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ராப்பை ரிலீஸ் பண்ணுறது ஒரு போராட்டமாகவே இருக்கும். இது என்னன்னே தெரில, அது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு புரியல. இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கையில் நிறைய வலிக்குது. நகை இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெயினாக ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த வாட்சில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க.
ஈஸியாக இருக்க 2 பட்டன் லாக் பண்ணிட்டு டிட்டாச் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பரான வாட்ச் தான் இது உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த பட்ஜெட் ரேஞ்சில் மற்ற ப்ராடக்ட் கூடிய மற்ற பிராண்டு கூடிய கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒர்த்தபிளான வாட்ச் தான் சொல்லணும். மோசம் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. இந்த வாட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னோட கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் பை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டை கீழே எழுதுங்க. எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், நிறைய நான் வந்து தப்பாக பேசியிருக்கலாம், நிறைய வந்து வேர்ட்ஸில் வந்து நிறைய ஏதாவது பிழைகள் இருக்கலாம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ரீசன் என்னென்னா இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் போகிற காலங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஹைலைட் பண்ணுவோம். அதை நல்லாவே பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து வர கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுற எல்லா சிஸ்டமையும் கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணுவோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக், அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட், தேங்க்ஸோ ஏதோ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.